இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேடையில பேசும்போதும் சீமான் இது ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க ஆரம்பிச்ச இந்த விஷயம்ங்கிறது எதை நோக்கி நகரும்னு பாக்குறீங்க? 2026 தேர்தலுக்கு இது எதுவும் நெருக்கடியாக ஆளுங்கட்சிக்கு மாற வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுல வேணாலும் விளையாடலாம். ராமசாமி நாயக்கரை கொண்டு வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டலாம். ஆனா இதுல முடியாது. இதுக்கு மேல நீங்க விஜயலட்சுமி கொண்டு வந்தாலும் வேலைக்காகாது. சிவதாண்டவத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் தாண்டவம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்ன காரணம் அதுதான். வெறும் 66 கோடி சொத்து குவிப்பு வழக்கு. ஜெயலலிதாவுக்காக ஊதுன்னு ஊதி பிரபகண்டா பண்ணி நாடு முழுக்க ஏதோ அதுதான் சொத்து குவிச்சுதுன்னு. வெறும் 100 கோடி எங்கே இருக்குது, 1000 கோடி எங்கே இருக்குது? ஒரு துறையில் மட்டும் ஏதாவது ஊடகம் பேசியிருக்குதா? சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இது ஊடகம், அது ஊடகம். அதெல்லாம் இதுக்கு நீங்கள் வேறு எதனா போய் வாசலில் உட்காந்துட்டு வேறு எதனா வேலை செய்துட்டு இருக்கலாமே. உனக்காக சிறைக்கு போகவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு மட்டும் இந்த அட்டவணை பிரிவு மக்கள் வேணும். அவன் உரிமையை மீட்டு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கீங்களா? 3 வருஷத்தில் யாராவது ஒரு பெரியாரிஸ்ட் பஞ்சமணியில் மீட் பண்ணி யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கீங்களா? சீமானிக்கு வந்தோன்னே உங்களுக்கு எரியுது இல்லை? இதுக்கு செய்யாத போராட்டம் நீ எதுக்கு அப்புறம் நீ எதுக்கு செய்ய போகிறீங்க? இல்லை, எங்களோட கவனம் வேற இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. இது 1000 கோடி அடிக்கிறது இல்லையா? டீலிமிட்டேஷன்ல இருக்கு. ஒன்னும் அறிவிக்கல. அது ஊரை ஏமாத்தாத, ஊரை ஏமாத்துறீங்க. அயோக்கியத்தனம், பித்தலாட்டுத்தனம், ஃபோர்ஜரி, 420 போதுமா? தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றது என்னன்னா, தமிழகத்துல பட்டியலின மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் தான். படிக்க வச்சது யாரு? அவங்களுக்கான ரிசர்வேஷன் எப்படி வந்துச்சு? அதே மாதிரி இந்த சமூகத்துல அவங்களுக்கு எதிரான இந்த தீண்டாமைக்கு எதிராக போராடியது யாரு? எப்படி நீட்டை நான் நீக்கிடும் சொல்லிட்டு ஒரு பித்தலாட்ட வேலை செஞ்சுன்னு ஊரா சுத்தி ஒரு அழுது ஒப்பாரி வச்சு கண்ணீர் வச்சு அந்த பிள்ளையோட படத்தை வச்சுன்னு ஊரை ஏமாத்தி மோசடி பண்ணி நாற்காலியில் உட்காந்தியோ அதே சீட்டிங் வேலையோட இப்போ உட்காரப்படும். அதே சீட்டிங், அதே மெத்தட். ஸ்டாலின் அவர்கள் எல்லா சமூக தலைவரும் ஒரு மேடையில் ஏற்றி பஞ்சமணியில் மீட்பு நியாயமானது கொடுத்தே தரணும். உங்களால் செய்ய முடியுமா முடியாதா? ஏன் உங்கள் மேடையில் நிற்க மாட்டாங்க? கூப்பிடு, நடத்து. ஏன்னா நடத்துறதே நீங்கள் தான், நிலத்தை திருடுனதே நீங்கள் தான், உங்கள் போஸ்டிங்க தான். இல்லை, துணை போனது நீங்கள் தான் இருக்கு. பணம், அதிகாரம், சர்வதிகாரம், இன்னும் மற்ற விஷயங்களை வச்சு மடமாற்றி சாதியாக நீ பிரிஞ்சுக்கிட்டே இரு, சண்டை போட்டுக்கிட்டே இரு, எங்களுடைய ஓட்டை இன்னொருத்த அறுத்துடக்கூடாது, அறுவடை செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயேகலை உணர்வு. வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். நாம் தமிழர் கட்சி நடத்திய இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் பஞ்சமில்ல மீட்பு தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், அது ரொம்ப மிக பிரபலமாக பேசப்படுது. அதில் பேசின விதம், பேசின பேச்சுக்கள் எல்லாமே கவனிக்கப்பட்டதா மாறி இருக்கு. இது நாம் தமிழர் இப்போ முன்னெடுக்க போகுதுன்னு ஆதனுடைய நேர்காணலில் முன்பே நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஏற்பட்ட தடைகளையும் நீங்க அழகா விளக்கி இருந்தீங்க. இப்போ இது நடந்திருக்கு. இது மேடையில பேசும்போதும் சீமான் இது ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இங்க ஆரம்பிச்ச இந்த விஷயம்ங்கிறது எதை நோக்கி நகரும்னு பாக்குறீங்க? 2026 தேர்தலுக்கு இது எதுவும் நெருக்கடியாக ஆளுங்கட்சிக்கு மாற வாய்ப்பு இருக்கா? தொடக்கத்தில் ஆதன் டிவியில் தான் பேசியிருந்தேன். சீமானுடைய ஒரு அடுத்த ஆட்டம் வேற மாதிரி இருக்கும், சுசகமாக சொல்லியிருந்தேன். அது எப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு பேசியிருந்தோமா? தொடங்கியிருக்குது. இன்னும் ஆரம்பம் இதுதான், இன்னும் நிறைய இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாருல, அதுவும் இருக்குது. இன்னும் 2 விஷயம் இருக்குது. இதுவே திமுக திணறிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே நீங்கள் எதில் வேணாலும் விளையாடலாம். ராமசாமி நாயக்கரை கொண்டு வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டலாம், சொல்லி மடமாற்றிட்டு போகலாம். ஆனால் இதில் முடியாது அப்படின்றது தான். இதுக்கு மேலே நீங்கள் விஜயலட்சுமி கொண்டு வந்தாலும் வேலைக்காகாது. அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சினிமா துறையில் சக நடிகர்களாக பழகியிருக்கிறாங்க, ஒன்றா இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இதையே பேசுன்றத மக்களும் பேச தொடங்கிட்டாங்க. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்கள வெளுத்தி கொண்டு இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, நாங்கள் கட்சிக்காக இருந்தோம், இதே தான் அந்த டைலாக் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நீங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஆனால் அங்கே இன்னும் மேஜரான விஷயம் 2 இருக்குது. அதான் சொன்னார், நெருக்கத்தில் பாரு, சீமான் தாண்டவத்தை தான் பார்த்துருப்பீங்க, சிவதாண்டவத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் தாண்டவம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன காரணம் அதுதான். ஏன்னா அவ்வளோ முக்கியமான விடயங்கள் 2 இருக்குது. இப்போ இந்த மாநாடு அப்படின்றத கூட பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிடல் எதுவுமே இல்லை. ஒரு ஆர்கனைசர் முறையாக பண்ண முடியல. யதார்த்தத்தில் நான் சொல்கிறேன், அவங்க சொல்லிக்கலாம் நாங்கள் முறையாக பண்ணியிருக்கிறோம், நிறைய பேரை பண்ணணும், இன்னும் நிறைய செறிவான நபர்களை உள்ளே கூப்பிட்டுருக்கலாம்.
ஒன்றும் இருக்கலாம். அதுக்கு அவகாசம் எல்லாம் இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணமும் கூட. மிக ஒரு நாள் 1.5 நாள்னு சொல்லலாம். 2 நாள் கணக்கு. 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுது நீதிமன்றம். அதை வாங்கி எல்லாம் வந்ததுக்கு இடையில 1 நாள் தான் உங்களுக்கு இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் மாநாடு. இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆர்கனைஸ் பண்ணிட முடியும்? அதையும் தாண்டி சிறப்பாக வெற்றி நிகழ்ச்சின்னு காமிச்சிருக்கிறாங்களே இல்லையா அந்த தம்பிங்க. அது ஒரு ஆர்கனைசரு சரியான நபர்களை ஒன்று கூப்பிட்டுருக்கலாம், முடியல. அதுக்கு காரணம் நேர அவகாசம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, ஏகலைவன் ஒன்றும் சரியாக ப்ரொபகண்டா பண்ணவே இல்லை அப்படின்றார் அவருடைய வியூவில். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் சுவரெல்லாம் பேர் போஸ்டரு பேனரு சுவரெல்லாம் மடக்கி எழுதி இந்த தேதி மாநாடு அது இதுன்னு இருந்திருக்கும். எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே நாங்கள் சுற்றி பார்த்த வரைக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. பெரிய அளவில் இந்த நாள் கொஞ்சம் இதில் வந்து இந்த தேதி போட்டு போஸ்டர் மட்டும் போட்டிருந்தாங்க. அதே சில இடத்துல சிலர் கிழிச்சிட்டாங்க. புண்ணியவான் கிழிச்சிருப்பாங்க, அது வேறு விஷயம். இதுக்கு தாண்டி இந்த கூட்டம் வந்திருக்குன்னா இதுதான் ஆச்சரியமாக இருக்குதுன்றார். இதுதான் சீமா, இதுதான் நாம் தமிழர் கட்சி, இதுதான் அந்த நோக்கம், இதுதான் திராவிடத்தினுடைய வீழ்ச்சி. புரியுதில்லை உங்களுக்கு? எந்த விதமான விளம்பரம் பெரிய அளவெல்லாம் கிடையாது. சமூக வலைத்தளங்களில் வந்தது, செய்திகளில் பரவுனது. சரி, முடிஞ்சது. நான் அடுத்த கட்டத்து மாநாடு முடிஞ்சிருச்சு. உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஊடகத்தில் இருக்கிறீங்க, இத்தனை வருஷமாக இருக்கீங்க, கிட்டத்தட்ட நல்ல அனுபவம் உங்களுக்கு. பிரதான செய்தி சேனல் எத்தனை போட்டிருந்து, எத்தனை செய்தி ஆக்கினது? எதுலையுமே வரல பெருசா. ஏன் வரல? 1000 ரூபாய் ஒரு 100 கோடிக்கே கேஜ்ரிவால் அரசு அங்கே தலைகீழாக மாற்றி ஆட்டங்கண்ணி உள்ளத்துக்கு போட்டு துணை முதலமைச்சரை போட்டு உண்டு இல்லைன்னு செய்து அதனுடைய கிளை இங்கே நேராக ஹைதராபாத் வரைக்கும் நீண்டு ஹைதராபாத்தில் முதலமைச்சர் குடும்பத்துலேயுமே ஆளை தூக்கக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய இந்த பாஜகவுக்கு 1000 கோடி ஊழல் முறைகேடுன்னு பிடிச்சி எடுத்துருக்கீங்க. எத்தனை நாள் ஆச்சு? சரி, அது ஏன் பேசு பொருள் ஆகலை? வெறும் 66 கோடி சொத்து குவிப்பு வழக்கு. ஜெயலலிதாவுக்காக ஊதுன்னு ஊதி ப்ரொபகண்டா பண்ணி நாடு முழுக்க ஏதோ அதுதான் சொத்து குவிச்சுதுன்னு. இன்னைக்கு எத்தனை 66, வெறும் 66, 100 கோடிக்குள்ளே தான் சொத்துன்னு வச்சுக்கோங்க. 2.5 கிலோ தங்கம் எல்லாமே சேர்த்து வெறும் 100 கோடி எங்கே இருக்குது? 1000 கோடி எங்கே இருக்குது? ஒரு துறையில் மட்டும் ஏதாவது ஊடகம் பேசியிருக்குதா? சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இது ஊடகம் அதெல்லாம் வந்துட்டு இதுக்கு நீங்கள் வேறு எதனா போய் வாசலில் உட்காந்துட்டு வேறு எதனா வேலை செய்துட்டு இருக்கலாமே. ஒரு மனசாட்சி உங்களுக்கு உறுத்த வேணாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது பிரதான ஒரு மக்களுடைய நிகழ்ச்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைன்னா நீங்கள் ஒதுக்கிட்டு போயிடுவீங்களா? நீங்கள் திருமாவளவன் வந்துட்டு பெரிய மாநாடு நடத்தினார், போட்டிங்களா நீங்கள்? சரி, அதுக்கு முன்னாடி எல்லா ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்களும் சேர்த்து ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க, இதோட பெரிய அளவு, போட்டிங்களா? அது என்ன இந்த ஊடகத்துக்கு ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் அந்த காரணம்னு சொல்லலாமா? இந்த காரணம் இருந்தாக்கா இந்த ஊடகத்துக்கு ஆக மாட்டேங்குது மெயின் ஸ்ட்ரீம் அப்படி சொன்னால் ஒத்துப்பீங்களா? சரி, வேறு என்னத்துக்காக நீங்கள் இதை போடலை? மேலிடம் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்குதா? மாதாந்திரம் ஊதியம் தானே நின்று போயிடுமா? பேசணும்ல, ஒரு நியாயத்தை பேசணும்ல. ஒரு குக்கிராமத்தில் எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துட்டு நான் தான் சீமானுக்கு படத்தை வெட்டி ஓட்டி கொடுத்தேன்னு சொன்னதுக்காக இங்கேருந்து இப்போ லைவ் கிட்டோட உட்காந்து பண்ணுறீங்கல்ல, இதை பண்ணியிருக்கணுமா இல்லையா? யோக்கியம் கொஞ்சமாவது உங்ககிட்ட இருந்துருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணலை? இல்லை, ஒரு விழாவில் பேசும்போது சீமான் அவர்களே சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நிறைய பத்திரிகையாளர்கள், எல்லா பத்திரிகையாளர்கள், நிறைய பத்திரிகையாளர்களுக்கு 2 சம்பளம் வருது அப்படிங்கிறார். உண்மைதான், அது உண்மைதான். அதுக்குன்னு ஒரு டீம் உட்காந்துக்கிட்டு மூப்பனார் பாலத்துக்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே மாதம் உட்காந்து பிரித்து கொடுத்து 2 விஐபி அப்படின்றது உள்பட வெளியில் பேசு பொருளாக வந்துடுச்சு. இல்லைன்னா விவாதத்தில் இப்போ கல்யாண சுந்தரம் உட்காந்துக்கிட்டு அதிமுக ஒரு விவாதத்தில் பேசுகிறாரு. அவர் பேசும்போது தான் 10 நிமிஷத்தையும் விட்டுட்டு இவர் பேசுறதுக்குள்ளே இருங்கன்னு அவர் புடின்னு பிடிச்சி விட்டார் நியூஸ் 18 எடிட்டர். என்ன உங்களுக்கு அவ்வளோ பதட்டம்? ஏன் என்ன இவ்வளோ பேச விடாமல் ஏன் அதுன்றீங்க? எதுக்காக கூப்பிட்டீங்க? எதுக்கு இந்த விவாதம் நடத்துகிறீங்க? கேட்டார்ல, ஓடிட்டுருக்குல்ல, நீங்கள் பதட்டம் ஆகுறீங்கல்ல, ஏன் நான் அந்த 10 நிமிஷம் அங்கே பேச விட்டீங்க, இங்கே 10 நிமிஷம் பேச விடுங்க. சரியான காரணத்தை சொல்லும்போது இப்போ அதுக்கு தான் நான் டிவி விவாதத்துக்கு போகிறதே இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரதான ஒரு சேனல் வந்துட்டு, சார் பரோட்டா பேரை சொல்லிட்டு வராரு சார், நீங்கள் இருக்கிற சரியாக இருக்கும் சார், அரிப்புக்கு நான் சொரிஞ்சிக்க முடியாது, எனக்கு அரிச்சாதான் நான் சொரிஞ்சிக்க முடியும்னு சொன்னேன். அப்படியே சொன்னேன் நான். உங்களுக்கு அரிக்குது, நான் வந்து சொரிஞ்சு நிற்க முடியாது, எனக்கு அரிக்கிறப்ப நான் சொரிஞ்சிக்கணும், அப்படியே சொன்னேன். வேறு எதுவுமே சொல்லலை. வைங்க, தயவுசெய்து வச்சுருங்க சகோதரா. உங்களை நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழியராக நான் வந்து வருத்தப்படலை. நிர்வாகத்துக்கான என்னுடைய
அந்த கட்டமைப்பு இருக்குதுல்ல, மாதம் 2 சம்பளம் வாங்குறவங்களுக்கான எதிர்ப்பு தான் இதுன்னு சொல்லிட்டே வச்சார். இல்ல ஆனா இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களுக்கு தான் தொடர்ச்சியா வந்து இப்ப எழுதுகோள் விருது வாங்கியிருப்பார். கலைஞர் எழுதுகோள் விருதுன்னு நக்கீரன் ஆசிரியருக்கு வழங்கப்படுது, கோபால் அவர்களுக்கு வழங்கப்படுது, ராம்நாத் கோயங்கா அவார்டு வாங்குறாங்க. இந்த மாதிரியான இந்த பத்திரிகையாளர்கள் வட்டத்தில் இருக்கவங்க தானே அதிகமாக அவார்ட்ஸ். நம்ம அவரன்னு சொல்ல வேண்டியதில்லை, பொதுவாகவே ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்புறம் எப்போதான் கொடுக்கறது சொல்லுங்க. ஆதன் ஒரு நிகழ்ச்சி எடுக்குது, ஆதனுக்கு விசுவாசமாக இருக்கிற ஊழியருக்கு தான் விருது கொடுக்கும். அது எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு குமுதத்தில் இருக்கும்போது அப்படியே நடக்கும், விகடனில் இருக்கும்போது அப்படி இருக்கும். அவங்களுக்குன்னு வச்சுன்னு இருப்பாங்கல்ல, மக்கள் விசுவாசம் எதுவும் இல்லை. அதெல்லாம் நிகழ்ச்சி யார் முன்னணி அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இது பொதுவாக இருக்குது. அது விருது கொடுக்குறது விட்டுருங்க, அவங்களுக்கு இருக்குது ஒரு நிகழ்ச்சி நடத்தணுங்கன்னா கொடுத்துட்றாங்க, அதை விட்டுடுங்க. இந்த ஊடகங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு தரம் கெட்டு போயிருக்குது. குறிப்பாக வந்து நீ வந்து அதை ஊடகமாக பார்க்குறியா இல்லை எதனா வளர்ப்பு பிராணியாக பார்க்குறியா? நான் பேர சொல்ல விரும்பலை. ஊடகமாக பார்க்குறீங்களா இல்லை வளர்ப்பு பிராணியாக பார்க்குறீங்களா? ஒன்று அந்த கேள்வி. இந்த பக்கத்தில் ஊடகத்துக்கு நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வாலாட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இன்றைக்கி வந்து நேர்மையான பத்திரிக்கையாளர் இருந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்களெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஏன் அந்த புத்தி, ஏன் அந்த எண்ணம்? ஒரு நிகழ்ச்சி செய்தியாக கூட உங்களால் பண்ண முடியலன்னா அப்புறம் யாருக்கு நீங்கள் பயந்துட்டு நடத்துறீங்க? ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரே ஓனராக எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் வடக்க ஒருத்தர் ஓனராக இருக்கிறார், தெற்க இருக்கிற இந்த சேனலுக்கு இவங்க ஓனராக இருப்பாங்கன்னு ஒரு முதலாளிகளை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லா முதலாளிக்கும் ஒரு முதலாளி இருக்கிறார் போல இருக்குன்னு இப்போ நீங்கள் காட்டுறீங்க தொடர்ச்சியாக. இதையும் தாண்டி பேசுபொருளாகி இருக்கிறது, அதான் விஷயம். இந்த மாநாடு மிகப்பெரிய, இது வந்து வெளிப்படையான உள்ளக ஒரு விஷயத்த சொல்கிறேன். திமுகவுக்கு சித்தாந்தத்திலே வந்துட்டு அதனுடைய கொள்கைன்னு சொல்லுவாங்களா, அதிலே கடப்பாறை செருகின மாதிரி செருகி இருக்கிறார். இதுதான் நெஞ்சிலே கடப்பாறை செருகுதுன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி திமுகவினர் தான் பேசுவாங்க. திமுகவினுடைய பிரதான கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் என்னன்னோ சொல்லிக்கிறாங்கல்ல, கண்டதும் சொல்லிக்கிறாங்கல்ல, அதில் அப்படியே சொருகி விட்டார். கடப்பாடு நெஞ்சில் சொல்கிற மாதிரி சொருகி விட்டுட்டார். இப்போ மொழியில் எதனா ஒரு பேச்சு மூச்சு வருதா? எத்தனை திராவிட ஊடகவியலாளர் சீமானுக்காக மாஞ்சி எதிர் அரசியல்லாம் போட்டு பேசுகிறீங்க. இந்த பஞ்சமர் நில மீட்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு ஒருத்தராவது விவாதிச்சிருக்கணுமால சமூக வலைத்தளங்களையும் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கான ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்கல்ல, பேசணுமா இல்லையா? அந்த விஷயம் யாருக்கானது? இது சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ சட்டம்லாம் பேசிட்டு இருக்காத. இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் நீ மாநில அரசுக்கு எடுக்கணும்னு சட்டம் இருக்குது, எடு. இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லு. அது மத்திய அரசு ஏற்குதா இல்லையான்றது அப்புறம் பார்த்துக்கலாம். நீ எடுக்காதவே வச்சுட்டு இருக்கிறதுக்கான நோக்கம் நீ யார் அப்படின்றது தெரிஞ்சிருமா இல்லையா? நாங்கள் 1 லட்சம் பேர், 1 கோடி பேர் இருக்கிறோம். இதில் வினத்து 1 கோடி பேர் இருக்கோம். நீ மொத்தமே ஒரு 10,000 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன ஆண்டுகிட்டிக்கிறீங்கன்றது வேறு எந்த மாநிலத்திலும் இது இல்லை. இது கேட்டாக்கா இனவெறி அரசியல்லாம் தயவுசெய்து பேசாதீங்க. பேசக்கூடிய தோழர்கள் திராவிட தோழர் என் கூட வரட்டு, நான் பெங்களூரில் உட்காந்து சும்மா கேஷுவலாக ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பேசுவாங்க. கருப்பு சட்டை கூட கழட்டி வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் ஏற்கனவே பல முறை கழட்டி வச்சுட்டு காவியோடு இருந்தவங்க தான் நீங்கள், அது வேறு விஷயம். வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இங்கே இவ்வளோ பேர் பெங்களூரில் தமிழர்கள் இருக்கிறாங்க, உங்கள் ஆண்டா எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டு அந்த ஹோட்டலில் விட்டு நீ வெளியே வர முடியுமான்னு பாருங்கள். ஆந்திராவில் அந்த மாதிரி போய் பேசுங்க. நீங்கள் எந்த மாநிலத்தில் அது உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மண்ணின் மகனாக இல்லாமல் வேறு யாருன்னா ஆண்டுட்டு இருக்கிறாங்க? நீங்கள் சொல்லுங்கள், வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் தானே ஜேர்னலிஸ்ட்டு தானே வேணும், சொல்லுங்கள். இருக்காங்களா? இங்கே நீ வந்து ஒரு மைனாரிட்டி இருந்துக்கிட்டு மெஜாரிட்டியை ஆண்டுக்கிட்டுக்கிறதுனா என்ன? அதுக்கு பேர் சமூக நீதியா? என்ன சொன்னீங்க நீங்கள்? எங்களுடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி, என்னோட நீதி கட்சி வரலாறுன்னு என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்போ இது இத்தனோடு கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் 90% வேலைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. 90% பேர் இருக்கக்கூடிய நாங்கள் 3% வேலை, 10% வேலையை வச்சுட்டு இருக்கிறீங்க. அதே தானே இன்றைக்கி நடக்குது. நீங்கள் யார்? நீங்கள் எப்படி என்ன ஆள முடியும்? இந்த கேள்வி வருதில்லை. அதுக்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்பேடு, யார் எவ்வளோ இருக்கிறான்னு சொல்லிட்டு அது அதிகாரத்தை பகிர்ந்துக்கோன்னு கேட்குறது தான் சமூக நீதி. இதில் தான் கடப்பாறை பாய்ச்சிருக்கிறார். இப்போ புரியுதில்லை உங்களுக்கு? அதுக்கடுத்தது இந்த பஞ்சமர் நிலம்னு இருக்குல்ல, 12 லட்சம். உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த கொடுத்த அந்த கலெக்டர், பஞ்சமீனத்தை கொடுத்த அந்த வெள்ளைக்கார கலெக்டர் தான் பெரியார். அவன் தான் சித்தாந்தவாதி, அவன் தான் முற்போக்குவாதி, அவன் தான் ஈவேரான்னு சொல்கிறாங்களே இவங்க. இவனுக்கு அப்பன்னு நீங்கள் அவனதுக்காக செலவு வச்சுருக்கணும். தமிழ்நாடு முழுக்க சாதி ஒழிப்பு, சமூக நீதி, கல்வி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன அதிகாரம் வேணும்னு அவன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்கிட்ட ஆய்வு பண்ணுறாங்க. அயோத்திதாச பண்டிதரும் 4-5 ஃபாதர்ஸும் போயிட்டு இந்த மாதிரி இந்த மக்களுடைய இந்த காரணத்துக்கு வந்து நிலம் இவங்ககிட்ட இல்லை, ஏன் இவங்ககிட்ட மட்டும் இல்லை அப்படின்னு பிடுங்கப்பட்டிருக்கணும். கரெக்டாக? அப்போ இவங்க ஒரு மோசமான நிலையில் இருக்குது இந்த சமூகம். ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு இந்த பட்டியல் சமூகம் இருக்குது. திராவிடர்கள் பாணியில் தாழ்த்தப்பட்ட சாதி.
அப்போ வெள்ளைக்காரனுக்கு கடிதம், அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷனுடைய அந்த அரசுக்கு கடிதம் எழுதி விளக்கம் சொல்லி அங்கே பார்லிமெண்ட்லேயே அதை ஒரு தீர்மானத்தை கொண்டு வர சொல்லி பேச சொல்லி முடிவெடுத்து அதன்படி சட்டமே போடுறான். 12 லட்சம் ஏக்கர் கொடுக்குறாங்க. முதல்ல 3.25 லட்சம், அப்புறம் படிப்படியாக கொடுக்குறாரு. அந்த நிலம் எந்த காலகட்டத்திலையும் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கவோ விற்கவோ கூடாது. இதுதான் அதில் சட்டம் சொல்லுது. செல்லாது, அது அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. அது அப்புறம் என்னதான் இருந்தாலும் அந்த கீழ்நிலையில் இருக்கிற விஓன்னு இன்றைக்கி சொல்கிறாங்களே கிராம நிர்வாக அதிகாரி, அப்போல்லாம் கர்ணம்னு இருப்பாங்க. அவங்களாம் யார்? ஆனால் நிச்சயமாக பாப்பான்கள் கிடையாது. புரியுதில்ல? பாப்பானை தானே நீங்கள் குறை சொல்லிட்டுக்கிறீங்க. இவங்கெல்லாம் பாப்பனர்கள் இல்லை. அப்புறம் ஏன் அந்த மோசடி நடந்துச்சு? நிலம் கொடுத்ததுன்னு தெரியாது, எடுத்ததுன்னு தெரியாது. அப்படி ஒன்று நடந்துச்சான்னு பல பேர், ஏன்னா அன்றைக்கெல்லாம் படிக்காத மக்களாக இருந்தாங்க. எல்லாம் அவன் பேரில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாம் பேசி முடித்து வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. உங்கள் பெரியார் சொன்னார் தாழ்த்துப்பட்ட மக்களுக்கு நாங்கள் வந்த பிற்பாடு தான் வீடியோனா என்ன வீடியோ வந்துச்சு சொல்லுடான்னு சொல்லி கேட்குறேன். இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு வீரமணியில் வந்து இந்த மாநாடு நடத்திக்கணும். காசு இல்லையா உங்ககிட்ட? ராமசாமி நாயக்கர் சேர்த்து வச்ச சொத்து இருக்குல்ல, இன்றைக்கி பல லட்சம் கோடி இருக்குதுல்ல. ஒரு 1 லட்சம் கோடி எடுங்களேன். 1 லட்சம் கோடி எடுத்து தமிழ்நாடு முழுக்க சுற்றி இந்த பஞ்சம நில மீட்புக்காக பெரியாருடைய கொள்கைப்படி நாங்கள் போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க. அதில் சுப வீரபாண்டியன் வந்து மேடையில் பேசிட்டோம். சரி, அவரை விடுங்க, வயசாகிருக்கு. நம்ம ஐயா சுப வீரபாண்டியன் அவரோட இன்னும் கொஞ்சம் இளைஞராக இருக்கிறார். உங்ககிட்ட காசு இல்லையா? திமுக பெரியார் கொள்கையை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதை சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஃபண்டை கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் நாங்கள் இந்த மக்களுக்காக மேடை போட்டு பேசணும். உனக்கு கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் உனக்காக சிறைக்கு போகவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு மட்டும் இந்த அட்டவணை பிரிவு மக்கள் வேணும். அவன் உரிமையை மீட்டு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கீங்களா? 3 வருஷத்தில் யாராவது பெரியாரிஸ்ட் வந்து பஞ்சமி நிலம் மீட் பண்ணி யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கீங்களா? சீமா இன்னைக்கு வந்தோன்னே உங்களுக்கு எரியுது இல்லை? இது 2வது சொருவனை கிடப்பார். உங்களுக்கு நீங்கள் 1000 பழி வாங்கலான்னு இருக்கலாம். அதுதான் உங்களால் செய்யும். பழி வாங்குகிற அரசியல் தான் உங்களால் செய்ய முடியும். ஆனால் இந்த அரசியல் இது யார் செய்ய வேண்டியது? பெரியாரை சொல்லிட்டுக்கிறீங்க, முற்போக்கு சொல்லிட்டுக்கிறீங்க, என்னென்னோ சொல்லிட்டு வரீங்கல்ல, எல்லாரையும் பேசிக்கிங்களே. இத்தனை பேர் எங்கே போனீங்க? நீங்கள் இந்த மாநாடு நடந்துருச்சுல, இத்தனை கருப்பு சட்டை தோழர்கள். இது நியாயம் இல்லை. பஞ்சம நில மீட்பர் பெரியாரிஸ்ட்டுகள் கையில் எடுத்துருக்க வேண்டியும் நாங்கள் விட்டுட்டோம். கொஞ்சமாச்சும் சொல்லணும் இல்லை? சாப்பிட்றோம்ல, நம்ம என்ன போட்டு சாப்பிட்றோம்? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் வந்து பெரியாரை பேசிட்டு இருக்கீங்க? ஒன்று பெருமாளை பேசு. என்ன பெரியார் கொள்கை உங்களுக்கு இருக்குது? ராமசாமி நாயக்கர் கொள்கை உங்களுக்கு எதுக்கு? ராமசாமி நாயக்கர் தான் சொல்லணும். ஏன்னா ஆசிரியர் வீரமணி அதை சொல்லி தான் இப்போ வசூல் பண்ணிக்கிறாரு காசை. படம் ஓட ஆந்திராவில் ராமசாமி நாயக்கர் டைட்டில் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அது என்றைக்கு நீங்கள் பெரியாருன்னு மாற்றுறீங்களோ அன்றைக்கி தான் நாங்களும் பெரியாருன்னு சொல்லுவோம் சொல்லிட்டு இனிமேல் ராமசாமி நாயக்கர் தான் சொல்ல போகிறோம். இந்த ராமசாமி நாயக்கருக்கு இந்த பேருக்கு இவ்வளோ செலவுக்கு இவ்வளோ கட்டமைப்புக்கு சிலை எதுக்கு? நீ அந்த வெள்ளைக்கார அதிகாரிகளுடைய சிலையை தானே வச்சுருக்கணும். கல்வியை கொடுத்தா, நிலத்தை கொடுத்தா, செய்தாரில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. உங்கள் ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணார்? இவருக்கு எதுக்கு தெரு முழுக்க சிலை, ஊர் முழுக்க பேர், ஊர் முழுக்க நினைவு? எதுக்கு? இந்த உழைக்க மக்களுக்கு வத்திப்பட்டி மாதிரி 200 ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டு அடுக்கி வச்சு இவங்களை போட்டு சென்னையை விட்டு வெளியேற்றி வெளியில் கொண்டு கட்டி அடைச்சி குருவி கூடு மாதிரி வச்சுட்டு ஒன்றுமே இல்லாதவருக்கு சுடுகாட்டுக்கு 1000 ஏக்கர் கணக்கில் நிலம். இதுதான் உங்கள் சித்தாந்தம். அது அங்கே பேனாவை நட்டு வைக்கிறதுக்கு வேறு ஒரு அனுமதி. நீங்கள் கேட்டவுடனே கொடுத்துக்கினே இருக்குது வேறு பாஜக. எந்த இது கேட்டாலும் நீங்கள் கூப்பிட்டாலாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டைன்றீங்க. அது வேறு ட்ராக்கு நம்ம பேசுவோம். இந்த பஞ்சமி நில மீட்பு திராவிடர்கள் எடுத்து நடத்தியிருக்கணுமா இல்லையா? ஏன் நடத்தலை? சரி, மூலப்பத்திரம்னு கேட்டேன், ஏன் உங்களுக்கு கோபம் வருது? சும்மா அப்படி பக்கத்தில் சீடி மிஸ்டர் மூலப்பத்திரம் அப்படின்னு சொன்ன பாரு, முகம் அப்படி செவக்குது. இவங்களுக்கு கோபம் வருது, அவ்வளோ கோபம். ஏன் உங்களுக்கு மூலப்பத்திரம் கேட்டால் அவ்வளோ கோபம் வருது? திருடி இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா? ஆனால் இல்லை, எங்களுக்கு சட்டம் இருக்குது, அது இருக்குது, பணம் இருக்குது. உச்சகட்டமாக போனாக்கா நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தரங்க, சரண்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது எங்களுக்குன்னு பேசுவீங்க. அதானே இந்த மக்களோட நிலத்தை எடுத்திருக்கிற நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அது அந்த அருங்குணம் விநாயகன் காட்ட படிக்க நெஞ்செல்லாம் என்னடா நாடா இதுன்னா, இந்த அரசு நீதிமன்றம் எதுக்கு எடுத்தாலும் இந்த அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நியாயத்துக்காக போராடுறவங்க, அப்பாவி மக்கள் தங்கிட்டு இருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் 100-200 வருஷம் தங்கிட்டு இருக்கிறவங்க போய் இது ஆக்கிரமிப்பு இடம், நீர்நிலை போட்டு இடித்து தள்ளிட்டு போகிறது நீதிமன்றம் சொல்லி அதுக்கு மட்டும் நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா, இப்போ இதுக்கு நீதிமன்றம் சொல்லி உத்தரவு மேலே உத்தரவு போட்டுட்டு அவர் அருங்குண விநாயகன் கேட்குறாரு, ஒரு ஆனர் இந்த 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 உத்தரவெல்லாம் நாங்கள் குப்பையில் போட்டுட்டா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னன்னு கேட்டால், இல்லை இத்தனை கொடுத்துருக்கீங்க, ஒன்று கூட நடத்த மாட்டேருக்கு இந்த அரசு. அப்போ தான் கடுமையாக 2 நீதிபதி உட்காந்துட்டு பேசி கடுமையாக ஒரு உத்தரவு போகிறாங்க. 6 மாதத்துக்குள்ளார ஒரு மாவட்டத்துலையும் எவ்வளோ நிலம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறாங்க. 10 வருஷம் ஆச்சு.
நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பிரதிநிதிகளாக இருக்கிறீங்க. இதில் பெரியார் வேறு தூக்கி வந்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் இவர் தான் செய்தார், இவர் இல்லை என்றால் நீங்கள் கோவணம் கட்டியிருக்க முடியாது, ஜட்டி போட்டிருக்க முடியாது, பாயசம் காய்ச்சிருக்க முடியாது. எவ்வளோ அயோக்கியத்தனமான வேலையை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது இப்போ பேசுறதுக்கான இடம் இல்லாமல் மறைச்சி இருந்தீங்கள, எடுத்து அப்படி சொல்லிவிட்டார்ல. இப்போ சீமா துடிக்கிறீங்களே, ஒரு பேச்சு மூச்சு இல்லை. ஒருத்தராவது ஒரு விமர்சனம் வந்திருக்குங்களே இத்தனை பேர் மத்தியில். திரும்ப அந்த இதுக்கே தான் போவீங்க. இதை இந்த விஷயத்தை பஞ்சமநில விஷயத்தை இனிமேல் பேசாமல் இந்த கருப்பு சட்டை போட்டு ரோட்டில் யாருன்னா வந்தாங்கன்னா மானக்கேடாக பேச வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குது? என்னத்துக்கு நீங்களாம் ராமசாமிசம் சொல்லி நாய்க்கரேசன் பேசிக்கிட்டு அது கூட ஒரு சமூகத்தை சொல்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த பேரை வச்சுக்கிறீங்க. என்ன உங்களுக்கு வந்துச்சு? இதுக்கு செய்யாத போராட்டம் நீ எதுக்கு, அப்புறம் நீ எதுக்கு செய்ய போகிறீங்க? இல்லை, எங்களோட கவனம் வேற இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. இது 1000 கோடி அடிக்கிறது இல்லையா? டீலிமிட்டேஷன்ல இருக்கு. ஒன்னும் அறிவிக்கல. அது ஊரை ஏமாத்தாத, தொகுதி ஊரை ஏமாத்தாத, ஊரை ஏமாத்துறீங்க. அயோக்கியத்தனம், பித்தலாட்டுத்தனம், ஃபோர்ஜரி, 420 போதுமா சொல்றது? தமிழகத்துக்கு மக்கள் கணக்கெடுப்பு இல்லை. நீ எல்லாம் சொல்லிக்காத. நீ ஏன் கர்நாடகாவில் குதிக்கல? உன் கூட இருக்கிற காங்கிரஸ் தானே தோல் மேலே போட்டு போய் நின்றுட்டு நீங்கள் தானே ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்தீங்க, கரெக்டா? ஏன் அவன் கொதிக்கலை? ஏன் கேரளா ஒன்றும் கொதிக்கலை? நீங்கள் போய் பேசுன விற்பாடு தான் பேசுறீங்க. நீங்கள் போயிட்டு என்ன அது பித்தலாட்டம் சொல்லுங்கள். நீங்கள் இது மாதிரி பண்ணணுன்னா முதல்ல நீ கணக்கெடுப்பு நடத்தணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதல்ல நடத்தணும். பேசிக்காக அதுதான் அடிப்படை. கணக்கெடுப்பே நடத்தாமல் தொகுதி மறு சீராய்வு இல்லவே இல்லைன்ட்டார் அமித்ஷா. நான் அமித்ஷாவுக்கெல்லாம் வக்கலத்தை வாங்கலை. ஏன்னா உங்களோட ஒட்டி உறவாடி தின்னு கொளுத்தவன் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு திமுக நீங்கள் தான் பாஜக கூட ஒட்டு உறவாடி தின்னு கொளுத்ததே நீங்கள் தான். எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் நான் வந்து அமித்ஷாவை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ட்டு போயிட்டார். அப்படியே இருந்தாலும் கூட வச்சுக்கோங்க, கணக்கெடுப்பு நடத்தணும். எவ்வளோ மக்கள் தொகை இருந்தால் தானே எவ்வளோ தொகுதிக்கு ஏற்ற மாதிரி பிரிக்க முடியும். கணக்கெடுப்பே நடத்தலை, அப்புறம் எப்படி இது நடக்க போகுதுன்னு இது கூட இல்லாமல் நீ எப்படி வந்து நீட்டை நான் நீக்கிடுன்னு சொல்லிட்டு ஒரு பித்தலாட்ட வேலை செய்யணும். ஊராக சுற்றி ஒரு அழுது ஒப்பாரி வச்சு கண்ணீர் வச்சு அந்த பிள்ளையோட படத்தை வச்சுன்னு ஊரை ஏமாற்றி மோசடி பண்ணி நாற்காலியில் உட்காந்தியோ அதே சீட்டிங் வேலையோட இப்போ உட்கார போகிறாங்க. அதே சீட்டிங், அதே மெத்தட். மறுசீராய்வு, டீலிமிட்டேஷன், மறுசீராய்வு இப்படி ஆக போகுது. தமிழ்நாட்டுக்கு இப்படி ஆக போகுது. எது குட்டிச்சோறானாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. நீ போய் பேரம் பேசி நாளைக்கு சீட்டு வாங்கி உட்காந்துருக்கோ, கூட்ட உட்காந்துக்கோ. நீ புரியுதுல? அமித்ஷா காலடியில் போய் உட்காந்துக்கு நாளைக்கே நீ தயார். அப்பாவி தமிழ் மக்கள் தான் இங்கே ஏமாந்துட்டு இருக்குது. உன் அரசியல் மோசடி அரசியல். இந்த மக்களை திரும்ப ஏமாத்திட்டு இருக்காதீங்க ஸ்டாலின். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் திரும்ப மக்களை ஏமாற்றி மோசடியிலே நீங்கள் நாற்காலியில் உட்காந்துருக்க முடியும்னு ஒரு காலமும் நினைக்காதீங்க. ஒரு நேரம் நினைக்கலாம். நீட்டு எப்படி இல்லாத ஒரு விஷயத்து நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? படித்தவங்க தானே. அவங்கக்கிட்ட எவ்வளோ சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அரசியல் சாசன பெஞ்ச் இது தீர்ப்பு சொல்லி முடிஞ்சிருச்சு. உங்கள் கூட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய சிதம்பரம் ஐயா அவருடைய மனைவியார் தான் அந்த தரப்புக்கு வழக்கறிஞராக இருந்து இதோட முடிஞ்சிச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பேட்டி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அரசியல் சாசன பெஞ்சுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியுமா? எங்களால் முடியும். ஒரே கையெழுத்துன்னு ஊரெல்லாம் சுற்றி வந்த மாதிரி இப்போ மறுசீராய்வுன்னு மக்களை எடுத்துகிட்டு இந்த பாஜகவுக்கும் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு அரசியல் பண்ணுறாரு. இது வந்து பித்தலாட்டத்தனம், இது மோசடின்னு ஊருக்கு அம்பலப்படுத்தணும். இவங்க இப்படி சொல்லி தான் நீட்டை தூக்கிட்டு வந்தாங்க. ஒன்றுமே இல்லை, அது முடியாதுன்னு தெரியும். இப்போ பாரு, ஒன்று நடக்காத ஒன்று கொண்டுட்டு வராங்கன்னு பாஜக இன்னைக்கு ஊராக போய் பேசியிருக்கணும். பேசலையே. அவங்க பக்கம் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இருக்கட்டும், நீங்கள் நல்லபடியாக இருந்துக்குங்க. இந்த டீலிமிட்டேஷன், இந்த மறுசீராய்வுன்னு எப்படி எடுத்துன்னு சுற்றுறீங்க? ஒரு பாமரனுக்கும் தெரியும் கணக்கெடுப்பு நடத்தணும், அது பிற்பாடு நடத்தணுன்றப்ப நீ ஏன் அதை எடுத்துன்னு சுற்றுறீ? ஏன் அவ்வளோ பதற? இதுக்கு மட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறியா? மற்ற எதுக்கு அது கூட்டியிருக்கிறியா? தமிழ்நாட்டுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கிறது. இன்றைக்கி மட்டும் என்ன அவங்களுக்கு வந்து நிதியை கொடுக்கலன்னு சரி, கல்விக்கான நிதியே கொடுக்கல, ஓகே. இந்த அட்டவணை பிரிவினருக்குன்னு சொல்லிட்டு ராமசாமி நாயக்கர் இருக்கிறால் தான் கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்ல அவங்களுக்காக மத்திய அரசு கொடுத்த நிதி இருக்குல்ல, அதில் ஒரு 5000 கோடின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 2500 கோடி நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிங்களா? எதுக்கு அனுப்புனீங்க? உனக்கு என்ன வயிறு எரியுது? அந்த மக்களுக்கு இன்றைக்கும் இருக்க பள்ளிக்கூடம் இல்லை, அவங்களுக்கான ஹாஸ்டல் இல்லை, விடுதி இல்லை. எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கட்டி வச்சுருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம், எவ்வளோ விஷயம் செய்ய முடியும் அந்த மக்களுக்கு. ஏன் திருப்பி அனுப்பிச்சேன்? இது அயோக்கியத்தனம் இல்லை? அந்த மக்கள் முன்னேறினா உங்களுக்கு என்ன வந்துச்சு? இதுதான் ராமசாமி நாயக்கருடைய சித்தாந்தமா? இதான் ராமசாமி நாயக்கர் செய்ய சொன்னார் அவங்கள? இதான் ராமசாமி நாயக்கர் மடம் வந்து செய்ய சொல்லுதா? என்னங்க இது அர்த்தம்? அது நீங்கள் சொல்கிறீங்களே காஞ்சி சங்கர மடத்தை பீடாதிபதி அப்படின்லாம் பேசுகிறீங்களே. நான் சொல்கிறேன், ஈவே ராமசாமி நாயக்கருங்கிற அந்த பீடாதிபதி மடம்
உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் சின்னவர்னு சொல்கிற மாதிரி பெரியவர்னு சொல்கிற மாதிரி நிற்க இருக்கக்கூடிய ஐயா வீரமணி அவர்கள் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது அநீதின்னு ஒருத்தர் கூட நீங்கள் கேட்கவே இல்லையே. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோன்னு முதல்ல உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு பாரு. நீங்கள் போய் காவி காலில் ஊந்துட்டு இருக்கிறீங்கள, அதை நிறுத்திக்கிறதுக்கு பாரு. அப்புறமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாங்க. நீங்கள் நாங்கள் தான் இருக்கிறோம், அதை இருக்கிறோன்னு இதெல்லாம் பேசி அரசியல் பண்ணுற அந்த மக்களுக்கு வந்த பணத்தை திருப்பி அனுப்பிட்டு இது என்னப்பா வேலை? உங்கள் ஒப்ப முட்டு காசான கேட்டிருக்கணுமா இல்லையா? யாராவது ஒரு கருப்பு சட்டை தோழர்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா? சிவப்பு சட்டை தோழர்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் பேச மாட்டிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு அந்த சாதிய மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லையா? பார்ப்பனர்களை சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இங்கே நீங்கள் பண்ணுறது என்ன இருக்குது? நீங்கள் பண்ணது என்னவா இருக்குது? இதெல்லாம் யார் கேள்வி கேட்கணும்? கேட்டால் நாங்கள் அதிகாரம் எங்களுக்கு எல்லாமே இருக்குது, நாங்கள் எது வேணாலும் பண்ணுவோம், எது வேணாலும் வதந்திய பறிப்பு அவர் டேமேஜ் பண்ணுவோம், இந்த புத்தி தானே போயிட்டுருக்கு உங்களுக்கு. பஞ்சமர் நில மீட்பு விஷயத்துக்கு ஏன் ஆசிரியர் பேசலை? ஏன் சுபவீர பாண்டியன் பேசலை? நடத்தி முடிச்சிருக்கிறார். இது சரி தவறு. சீமான் பொய் பேசுகிறார். சீமான் இதை சொல்லி மக்களை ஏமாத்துகிறார். சீமான் இதை சொல்லி ஓட்டு பிரச்சாரத்துக்கு அரசியல் ஆக்குகிறார். ஏதோ ஒன்று பேச ஏன் பேச மாட்டேங்கிறார்? சுலுக்கு வருதா உங்களுக்கு? வாய் வலிக்குதா? சாப்பிட்டது செரிக்காமல் போயிடுமா? கோபாலபுரத்தில் கொடுக்குறது கிடைக்காம போயிடுமா? பின்ன இல்லை, பேசு, வாய் திறந்து பேசு. இல்லை, அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது என்னன்னா, தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம் தான். என்ன உரிமை? நிலம் கேட்கற, இப்ப நிலம் கேட்கறாங்க. ஆனா அவங்க நிலம் கேட்கல, நீ பேசி முடியும். அவங்க படிக்க வச்சது யாரு? அவங்களுக்கான ரிசர்வேஷன் எப்படி வந்துச்சு? அதே மாதிரி இந்த சமூகத்துல அவங்களுக்கு எதிரான இந்த தீண்டாமைக்கு எதிராக போராடியது யாரு? அது எல்லாமே ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணீங்கன்னு தேதி வரையே பேசுங்க, உட்காருங்க, வாங்கன்ற பித்தலாட்டம். 420 ஃபோர்ஜரி பேர் வழிங்க. உண்மையிலே சொல்றேன். நீ இந்த பேரை சொல்லிட்டு பெரியாரை நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க, ராமசாமி நாயக்கரை அவமானப்படுத்தாதீங்க. இதுக்கு மேலே அவர் ஏதோ பேசினார், அதோட முடிஞ்சிச்சு. எல்லாமே செய்து முடிச்சாருன்னு பேசாதீங்க, நல்லா இருக்காது, அசிங்கமாகி போயிடும். வேணாம், இந்த வார்த்தையிலே எடுத்துகிட்டு பேசாதீங்க. நீங்கள் உங்கள் பெரியார் வர்றதுக்கு முன்னாடி இங்கே படிச்சுட்டு கோட்டு சுட்டு போட்டு டிகிரி வாங்கிட்டு சார் பெரிய அளவில் வேலைக்கு போனவங்களாம் அங்கே இருக்கிறான். உங்கள் பெரியார் வர்றதுக்கு முன்னாடியே வட்டமேச மாநாட்டில் உட்காந்துட்டு பிரிட்டிஷ் அரசோட கை குலுக்கிட்டு பேசிட்டு இந்த பட்டியல் சமூகத்து ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ பெரியார் வர்றதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்க? காமராஜர் பீரியடில் எத்தனை பேர் அமைச்சரவையாக இருந்தாங்க? ஓமந்தூர் ராமசாமி பீரியடில் இருந்தாங்கன்னா யோசனை பண்ணிப்பார். காங்கிரஸில் செய்ததில் கால் பங்கு கூட நீங்கள் செய்யறதுக்கு யோக்கியது இல்லை, துப்பு இல்லை. நீங்கள் செய்கிறீங்க. நாங்கள் தான் அந்த மக்களுக்கு என்ன செய்த? நீங்கள் 1800 காலகட்டத்திலே, கடைசி பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே உங்களுக்கு அம்பேத்கர் கூட வட்டமேச மாநாடு இருக்கிறப்ப பிரச்சனை அப்போவே தொடங்குது உங்களுக்கு. 1933 பூனாவில் நடந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, அப்போவே அந்த பேச்சுவார்த்தை நடந்து EEன்னு சொல்லுவாங்க, எஜுகேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் எலெக்ஷன். பேச்சுவார்த்தை நடந்து முடிவு ஆயிடுச்சு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஓட்டு உரிமை வேணும், வேலை வேணும், படிப்பு வேணும், இடஒதுக்கீடு. அப்போவே இது 3 கேட்டு வாங்கியாச்சு. 47 சுதந்திரம் கிடைச்சோன்னா அரசியல் சாசன சட்டத்திலே கொண்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடியே இங்கே சென்னை மாநகராட்சியில் இருக்கும்போது, இங்கே அப்போ இருக்கும்போது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருக்கும்போது ரட்டமலை சீனிவாசன், தாத்தா அயோத்தியாச பண்டிதர் அவர்களும் அரசு பிரிட்டிஷ் அரசோடு பேசி எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகணும், எல்லாருக்கும் தெருவுக்குள்ளே போகணும், குளம் எல்லாருக்கும் பொதுன்னு உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க. காமராஜர் பள்ளிக்கூடங்களை வாரி இறைச்சி எல்லா இடத்துலையும் படிக்க வச்சார். நீ என்ன பண்ண சொல்லு? கிறிஸ்டின் மிஷினரி பங்கெடுத்துக்கிச்சு. விவேகானந்தா அது பங்கெடுத்துக்கிச்சு. நீ என்ன பண்ண சொல்லு? எங்கேயாவது பெரியார் மரத்தின் சார்பாக, பெரியார் பீடாதிபதி மரத்தின் சார்பாக ஒரு 1000 கோடி எடுத்து சிரிக்காதீங்க. பணம் இருக்குது அந்த மரத்தில், பெரியார் மரத்தில் பணம் இருக்குது. எடுத்து நீங்கள் எங்கேயாவது இப்போ வச்சுக்கிறாரு டீம்டு யூனிவர்சிட்டி மணியம்மை பேரில், ஏழை பாறைகளுக்கு அப்படியே காசு வாங்காமல் படிக்க வச்சுட்டு இருக்கிறாரா ஆசிரியர் வீரமணி? மடாதிபதி தான் அவர். பெரியார் திடல் மடாதிபதி அவர். நான் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, வழக்கு போறையா போட்டுக்குங்க, இல்லை உங்கள் வழக்கு போல் உங்கள் ஆட்களை வச்சு மிரட்டிங்க. மடாதிபதி 100 முறை சொல்லுவேன். காவி மடாதிபதிகளுக்கு இருக்கிற இறக்கம் கூட உங்கள்கிட்ட துளி அளவும் கிடையாது. காவி மடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இறக்கத்தில் துளி கூட உங்களுக்கு இல்லை. வறண்டு போன நெஞ்சு உங்களுக்கு இல்லைன்னா அந்த ஃபண்டியா திருப்பி அனுப்புறன்னு கொதிச்சு போய் நீங்கள் தான் ரோட்டுக்கு போராடி இருக்கணும். இவ்வளவும் முன்னோர்கள் செய்துட்டாங்க. வினோத், நீ என்ன செய்த? நாங்கள் தான் செய்த, நாங்கள் செய்த. நீ ஏமாற்றி அவன் நிலத்தை சுரண்டி பிடுங்கி வச்சுட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்கள். இங்கே பச்சைபாஸ் காலேஜுக்கு எதிர்க்க போனீங்கன்னாக்கா மகேந்திர நகர்னு ஒன்று இருக்கும். 25 ஏக்கர் ஒதுக்குறாங்க. பெரிய கதை அது. 5 ஏக்கரில் என்னவோ 6 ஏக்கர்கிட்ட வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஹவுசிங் போர்டு வீடாக இருக்கும். ஆதி ஆந்திரர்களுக்கு அந்த இடத்த பட்டா போட்டு கொடுத்துரு. மீதி தமிழர் இருக்கிறான்ல,
இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹவுசிங் போர்டு கட்டி அதில் வந்து இருக்கலாம், அவங்க அவ்வளோதான், பட்டா கிடையாது. புரியுதில்ல? அப்பப்போ ரெனியூவல் பண்ணிட்டு வரணும். போட்ட உத்தரவு கருணாநிதி சொல்லிட்டாங்கள. உங்களுடைய ராமசாமி நாய்க்கரேசன் சொல்கிறோம்ல, அவ்வளோ ஐயக்கத்தனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மக்களுக்கு. வெளியே பேசி பேசி அசிங்கப்பட்டு நிற்காதீங்க. நாங்கள் தான் செஞ்சோன்னு வராது. அதெல்லாம் மலையேறி போச்சு. இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்க நிறைய வந்துட்டாங்க, நுணுக்கமாக எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான். துரோகத்தில் தோல் உரிக்கிற காலகட்டம் வந்துடுச்சு. இன்றைக்கு மேலும் இன்னொரு புதிய அரசியல் வந்திருக்குது. நீங்கள் திரும்பவும் நாங்கள் வந்து செய்தோம், பெரியார் தான் இந்த மக்களுக்கு. உங்கள் பெரியார் வந்து குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இம்மையை கூட எடுத்து போடலை. முதல்ல புரிஞ்சுக்கிறீங்களா? நான் சொன்னேன்ல, இவ்வளோ பள்ளிக்கூடம்லாம் வச்சார், காமராஜர் பீரியட் வரைக்கும் வச்சார். அவர் தான் காமராஜர் சொல்கிறியா 100 மடங்கு ஒத்துக்கலாம், 100 மடங்கு ஒத்து. நீங்கள் என்ன பண்ணீங்க? பெரியார் சேர்த்து வச்ச அந்த ஈவ ராமசாமி நாயக்கர் சேர்த்து வச்ச அந்த மடாதிபதி மகா ராமசாமி நாயக்கர் சன்னிதானம், அதனுடைய மடாதிபதியாக இருக்கக்கூடிய கி வீரமணி, புரியுதுல? மகா ராமசாமி நாயக்கர் சன்னிதானத்தினுடைய பெரிய மடாதிபதி, முதல் மடாதிபதி அவர் தான். அவர் வந்து என்ன செய்திருக்கிறார்? பணத்தை எடுத்து இந்த மாதிரி ட்ரஸ்ட் மாதிரி எங்கன்னா பெரிய தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடம் நடத்தி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்கிறீங்களா? இல்லை ஒரு 1000 பேருக்கு, வருஷத்துக்கு 1000 பேருக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து நாங்கள் வந்து இதை படித்து ஸ்காலர்ஷிப்பில் மெடிக்கல்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பொறுப்பேற்றுக்கணும் என்ன செய்திருக்கீங்களா? என்ன செய்திருக்கீங்க நீங்கள்? இந்த மடாதிபதி சொத்துலாம் எங்கே போகுது? நீங்கள் கேட்குறீங்கள, காவி மடாதிபதியுடைய சொத்து கணக்கு வழக்கெல்லாம் கேட்குறீங்கள, உங்கள் கருப்ப மடாதிபதி மரத்தனுடைய சொத்துலாம் பேசுமே, கொஞ்சம் வாங்கலை. நீங்கள் இதெல்லாம் கேட்ட கோபம் வந்துடுது எனக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா, இது வரைக்கும் சீமான் அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார், ஒரு விஷயத்தை வச்சு முன்னெடுக்கிறாருன்னா நாம் தமிழர் போராடும். ஸோ நாம் தமிழர் அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கும். ஆனா இதுல ஒரு நேர்மாறா சமூகங்களுடைய தலைவர்கள், குறிப்பா வந்து எந்தெந்த சமூகம்லாம் இதை வந்து தேவைன்னு நினைக்கிறோ அந்த சமூகத்தை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி அதை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரியான தலைவர் அதே மேடையில பேசுறாங்கிற ஒரு ஒருங்கிணைப்பு வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இதை நான் உங்களுக்கு தொடக்கத்தில் ஒரு டைம் சொன்னேன். திமுகவுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பின்னணியில் பெருசில் நீங்கள் சொன்ன மாதிரி மோசடிக்காரர் ஏமாற்றுக்காரமாக நீங்கள் அப்படியே வந்து பத்திரமாத்து தங்கமாக கருணாநிதி வந்ததாகவே இருக்கட்டும், அவர் மோசடியெல்லாம் பண்ணவே மாட்டார், சீமான் பண்ணதாகவே இருக்கட்டும். அந்த எளிய மகன், ஒரு சாதாரண ஒரு ஆள், அது கலைத்துறையில் இருந்துட்டு வந்தவர், இந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து செய்திருக்கும் போது இத்தனை லட்சம் கோடிகளை வச்சு இவ்வளோ அதிகாரம் வச்சுருக்கிற உங்களால் ஏன் எல்லா சமூகத்தையும் ஒன்றா கூட்டம் இல்லை? உங்கள்கிட்ட மட்டும் ஏன் சாதி சண்டை வருது சொல்லுங்கள்? இங்கே வன்னியரும் வராரு, நாடாரும் வராரு, கவுண்டரும் வராரு, கோனாரும் வராரு, இன்னும் எல்லா சாதியும் இந்த மேடைக்கு வந்து சீமான் சொல்கிறது கருத்து நியாயம்தான். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலத்தை அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு நியாயம்தான். சாதிவாரி கணக்கெடுப்பு செய்து தான் ஆகணும்னு பேசுகிற அந்த 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 யோக்கியமான அந்த செயலை உங்கள் ராமசாமி நாயக்கர் பேரை சொல்லி அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் எல்லாம் செய்திருக்கணும். ஏன் செய்யலை? வந்துருச்சு அவங்களுக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. இப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லணுமே இல்லையா? அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஊடகத்தை வச்சு நீங்கள் வேறு பேசி மறைச்சி கொண்டுட்டு வரலாம். பதில் சொல்லியே ஆகணும் மக்கள்கிட்ட. நீங்கள் இவரால் செய்ய முடியுதில்ல, ஏன் ஸ்டாலினால் செய்ய முடியல, கருணாநிதியால் செய்ய முடியல, அண்ணாதுரையால் செய்ய முடியல, பெரியாரால் செய்ய முடியல? சொல்லுங்கள், ஏன் செய்ய முடியல? கேட்குறதுக்கே சொல்லுங்கள். நீங்கள் ஏன் செய்ய முடியல? உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லையா? பணம் இல்லையா? பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா? வண்டி ஏறி வந்த ரயிலில் வந்து மஞ்சள் பெயர்தோன்னு சுற்றுறீங்களா? அதோட தான் இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். பணம் இருக்குல்ல, கூட்டுறா. யார்றாங்க இந்த உத்தரவு இப்படி இருக்கும்போது யார் செய்கிறா? கூப்பிடு, எல்லா சமூகத்தையும் கூப்பிடு, மேடையில் நில்லு. ஏன் வரமாட்டாங்க? உன் குடும்பத்துக்கு ஒன்றுனா மட்டும் அறுக்கிறதுக்கு தாலி இருக்கிறதுக்கு எல்லாரும் ஒன்றா கூடணுன்னு அடிச்சுக்கின்னு வாழையில் வாழ்த்துல அடிச்சுன்னு அழுகுறீங்கல்ல? கருணாநிதி கைது செஞ்சப்போ ஒன்றா கூடனாங்க தம்பி. மக்களுக்காகன்னு வந்த பிரச்சனை ரோட்டுக்கு அப்போ தான் வந்தாங்க. அவங்க வேறு எதுக்குன்னா வந்திருக்காங்களா? ஒரு அடையாள போராட்டம் வள்ளூர் கோட்டத்தில் எங்கே ஒன்று நிறுத்திட்டு கோஷம், அது எதிர்கட்சியாக இருக்கும்போது நடத்துறது. அதோட இப்போ என்ன நடத்துகிறாங்க? இப்போ வராங்க, இப்போ ஏதாவது பேசுகிறாங்க, 8 வழிச்சாலையா போட்டே தீர்வோம். ஏன்னா கமிஷன் இப்போ தர்மேந்திர பிரதானுக்கு தான் நடத்துனாங்க. அதான் சொல்கிறேன், உருவமை எரிப்பு அவ்வளோதான் நடந்துச்சு. உங்களுக்கு வேற என்ன பண்ணீங்க? ஆனால் கருணாநிதி கைது பண்ணிட்டோன்னு ஊரெல்லாம் கலவரம் நடந்துச்சு இல்லை? அதுக்கு மட்டும் வரணும், குடும்பத்துக்குன்னா வந்து வரணும், மக்களுக்குன்னா நீங்கள் நடத்த மாட்டீங்க போராட்டம். இதானே இப்போ இந்த விஷயத்தில் வந்து உங்களால் செய்திருக்க முடியுமா வேணாமா? ஒரு 10 பேரை கூப்பிட்டு கேளு நியாயத்தோட. ஸ்டாலின் அவர்கள் எல்லா சமூக தலைவரும் ஒரு மேடையில் ஏற்றி பஞ்சமநில மீட்பு நியாயமானது கொடுத்தே தரணும், உங்களால் செய்ய முடியுமா முடியாதா? மக்கள் தயாராக இருக்கிறாங்க, வந்துட்டாங்களா இந்த மேடையில் நிற்கிறாங்களா? சீமான் கூட ஏன் உங்கள் மேடையில் வந்து நிற்க மாட்டாங்க? கூப்பிடு, நடத்து. ஏன்னா நடத்துறதே நீங்கள் தான், நிலத்தை திருடுனதே நீங்கள் தான், உங்கள் கோஷ்டிங்க தான், இல்லை துணை போனது நீங்கள் தான் இருக்கணும்.
புரியுதில்ல? ஒருத்தன் நீலகிரியில் வந்து இது சிங்குன்னு ஒரு பேர் 22,000 ஏக்கர் வச்சுட்டுக்கிறார் கொடைக்கானல் பக்கத்தில். 9,000 ஏக்கர் வந்துட்டு தேயிலை தோட்டம் எஸ்டேட்லாம் வச்சுட்டுக்கிறார். மீதி எல்லாம் அப்படியே காடாகவே இருக்குது. அது அவன் பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கிட்டு பினாமிகள் மாதிரி உள்ளே போய் மரத்தெல்லாம் வெட்டுறது, கொண்டுட்டு வர சூறையாடிக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடம்லாம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்டி மக்களுக்கு கொடுத்த செட்டில்மெண்ட் லேண்ட், டிசி லேண்டு, பஞ்சமண்டலம் சொல்கிறாங்களே கொடுத்த இடம். வாங்கி தர தெரியாது உங்களுக்கு? இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு. இந்த மக்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒன்றா ஒரே மேடையில் பேசினாக்க மக்கள் வரமாட்டாங்களா? மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ வன்னியர் சமூகம் ஒத்துக்குச்சு இல்லை, வர்றாங்கல்ல, மேடையில் வராங்கல்ல, பேசுகிறாங்கல்ல, நியாயமான விஷயம். மருத்துவர் ராமதாஸ் அவர்களே பேசியிருக்காங்கல்ல. மருத்துவர் ராமதாஸ் அந்த எண்ணத்தில் இருந்தவர் தான். நீங்கள் சாதி வெறியராக்குனீங்க, வேறு யாரும் இல்லை. தேவரையா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அட்டவணை பிரிவு மக்களுக்கு லேண்டை கொடுத்து எல்லாத்தையும் வச்சு கடைசி வரைக்கும் அவர் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு ஒரு சம்பவம். அதை ஒட்டி நடந்த ஒரு விஷயத்தை கிளாஸ் பண்ணி அவர் சாதி வெறியராக்குனீங்க. 100 மடங்கு அதை விட நீங்கள் சாதி வெறியராக நிற்கிறீங்க. அதை பேச மாட்டேங்கிறீங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் 100க்கு மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை வச்சுக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எவ்வளோ செய்யணும்னு திட்டம் போட்டு திருமாவளவன் கூட சேர்ந்து இருந்தவர் தானே. அது வேற பகையாச்சு. பகையை மூட்டி விட்டது திராவிடம். இன்னைக்கு 2 பேரும் இப்படி இருக்காங்க. ஆனாலும் இந்த பக்கம் மக்களுக்கு நிற்கிறாங்களே. ஏர்போர்ட் மூர்த்தியை கூப்பிட்டு நிற்க வச்சு பேசுகிறாரு மருத்துவர் ராமதாஸ். பகையாக வந்துடுச்சு. அவர் சொல்கிறார், லட்சக்கணக்கான பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் நான் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டே அங்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தானுங்கண்ணா அப்படின்றார் ஏர்போர்ட் மூர்த்தி. பகையாவை பார்த்தானுங்க, முறுக்கிக்கிட்டா நின்னானுங்க. ஏன் திராவிடம் இப்படி பண்ணிச்சு? தமிழன் ஒன்றா சேர்ந்துடக்கூடாது. அவன் சேர்ந்துட்டானாக்கா ஒரு படத்தில் வருதில்ல, சேட்ஜி நாங்கள் அடகு வைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு, நாங்கள் ராஜஸ்தானிக்கே ஓடிடுவோம்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி உங்கள் நிலமை வந்துடும். இங்கே ஒன்றா கூட்டிட்டானா தமிழன். அதுக்காகத்தான் சாதி சண்டையை மூட்டி விடுறது, கலவரத்தை மூட்டி விடுது. ஏன் நீங்கள் வர்றப்போ மட்டும் இவ்வளோ அக்ரஸாக நடக்குது, மோசமாக நடக்குது? பையனை கபடி வெட்டுற பையனை வெட்டுறாங்க, பைக்கை வச்சு ஓட்டி போனான்றதுக்காக வெட்டுறாங்க, பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு பையனை வெட்டுறாங்க, கோயிலில் உள்ள விட மாட்டேன்னு ஒரு தகராறு. இந்த பக்கம் நீ எப்படி உள்ள நுழைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அடிக்கிறான் திமுக நிர்வாகி. எத்தனை நடந்துருக்குது உங்ககிட்ட? நீ அதிகம் ஏன்னா சாதி சண்டையை மூட்டி விடணும். பெரியார் மட்டும் நீங்கள் சொல்லிட்டு மான ரோசம் இருக்கக்கூடிய நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்ற ராமசாமி நாயக்கருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா காந்தாரியம்மன் கோயில் சிலையை நீங்கள் வச்சு முடிச்சிட்டுனா நீங்கள் பெரியார் இந்த மண்ணில் வாழறாரு உயிரோட, நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னா செத்த சடத்துக்கு சமம். நீங்களா உங்கள் சித்தாந்தம் பெரியார் கொள்கை எல்லாமே சொல்கிறேன், சடத்துக்கு சமம். அதை தூக்கிட்டு தெரியாதுங்க. இன்னும் காலாவதி ஆகி போச்சு. காலாவதி ஆகலை, உயிரோடு தான் இருக்குதுன்னா நாளைக்கு அந்த சிலையை நீங்கள் கட்டமைச்சு தூக்கி எழுந்து நிறுத்துங்க. சாதி வெறி அப்படி ஓடிட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் ஒழிஞ்சிங்கன்னா அந்த மண் நல்லாயிருக்கும். அதுதான் 26ல் களம். நீங்கள் ஒழிஞ்சிங்கன்னா அந்த மண் நல்லாயிருக்கும். இல்லை 26ல் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு புது கேம் இருக்குது, நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க, அந்த ஆட்டத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு வந்து ஒரு பீடிகை போட்டு சீமான் அவர்கள் பேசுகிறார். அதை வச்சு பார்க்கும்போது நான் ஏற்கனவே போன நேர்காணலும் உங்ககிட்ட கேட்ட மாதிரி, அப்போ ஒருவேளை திமுகவை வீழ்த்துவதற்கு கூட்டணிக்கும் தயாராகிறாரா சீமான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. குறிப்பாக நேற்று வந்த ஒரு பிரதான ஒரு செய்தித்தாளில், நாளிதழில் அவங்க தாவேக்கா நாம் தமிழருக்கு கூட்டணி தூது விட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க செய்தியை பிரசுரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நான் கேமை நான் மாற்றி ஆடுறேன்னு சீமான் அவர்கள் சொன்னது எதை? இல்லை அது எப்படி செய்தி வந்ததுன்னா, திமுகவினுடைய அந்த ஊடக டீம் இருக்குல்ல ஒன்று, அது கட்டமைக்கிறது. விஜயும் சீமான் தூது விடுறாங்க பேசுகிறாங்கன்னு கட்டமைச்சு ஆழம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாக அந்த மாதிரிலாம் நடக்கலை. சீமான் ஆட போகிற கேமுன்றது வேறு. உண்மையில் அது என்னன்னு இப்போதைக்கு தெரியாது. கூட்டணி இருக்காது, ஆனால் ஒரு கேம் இருக்குது. அதுக்கு திமுகவினுடைய பெரிய ஒரு ஆட்டம் காணும், கட்டாயம் இருக்கும். அது என்ன போராட்டம், அந்த நேரத்தில் என்ன எடுக்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாருன்றது எதுவுமே அதை சொல்லிவிட்டு அப்புறம் அரசியல் இருக்காது. இல்லை கூட்டணின்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இப்போ வேட்பாளர்லாம் போட்டு கிரவுண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தாண்டின ஒரு அரசியல் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க போகுது. இப்போ இதுக்கு நீங்கள் அது வரைக்கும் இந்த விஷயம் ஓட்டும். முதல்ல இதுக்கு நீங்கள் பதில் சொல்லு. உங்களுடைய ஈவேரா நாய்க்கரிசம் சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா, நான் சொன்னேன்ல காந்தாரி அம்மன் நாளைக்கு நீங்கள் கட்டி அமைங்க, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாம் போங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, செய்து தான் ஆகணுன்றப்ப எப்படி சீமான் மேடைக்கு எல்லாம் வந்தாங்க? உங்களுக்கு வயிறு எரியுதா? உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி என்ன குடிச்சிக்கிறீங்களா சொல்லுங்கள்? இல்லை பாயசம் என்ன குடிச்சிக்கிறீங்களா? வயிறு எரியுறதில்ல? அந்த மாதிரி நாளைக்கு காந்தாரி அம்மன் நடந்துச்சுன்னா நம்மளால முடியாத ஒன்று சீமான் சாதிக்கிறான்ற ஒரு எரிச்சல் உங்களுக்கு வருமா வராதா? மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா? இங்கே சாத்தியப்படுத்துகிறான் சீமான், ஏன் இவங்க இவ்வளோ காலமாக செய்யலை? புரிய ஆரம்பிச்சிருவாங்கள்ல.
அப்போ அங்கே சாதியாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், சாதியாக மோதல் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 பேர் குடும்பம் மட்டும் உட்காந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். மற்றவெல்லாம் போஸ்டர் ஒடிச்சிட்டு கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு வாடகைக்கு வாங்கின வாய்களை வச்சுக்கிட்டு வாடகைக்கு வாங்கின ஊடகங்களை வச்சுட்டு பேசி மடமாற்றிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும் சோகமாக. இதானே சனாதானம் பண்ணுறீங்க. அவர் பேசினார்ல, ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி, கருணாநிதிக்கு அடுத்தது ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதின்றதுக்கு பேர் சனாதானமாக இல்லையா? காமராஜர் வந்து ஒன்று சொல்கிறாரு, ஊழல் கருணாநிதிக்கு எதிரான மக்கள் வாக்குகளை நம்ம திரட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம். புரியல? இந்த கம்யூனிஸ்டுகள் தவறு செய்து திரும்பவும் ஒரு அதே குட்டியில் கூட எம்ஜிஆரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், மடை மாற்றுகிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் கம்யூனிஸ்டுகளை பார்த்து. மக்களுக்கு எதிரான கருணாநிதியுடைய ஊழல் வெறுப்பு, மக்களுடைய ஓட்டு திரண்டு வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் சேர்ந்து செய்கிற தவறு என்னன்னா, இன்னொரு அதே போல் ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். சரியான ஒரு அரசியல் செய்யலை அவங்க அப்படின்னு அன்றைக்கி கண்டிக்கிறார். அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பணம், அதிகாரம், சர்வதிகாரம், இன்னும் மற்ற விஷயங்களை வச்சு மடமாற்றி சாதியாக நீ பிரிஞ்சுக்கிட்டே இரு, சண்டை போட்டுக்கிட்டே இரு, எங்களுடைய ஓட்டை இன்னொருத்த வந்து அறுத்துடக்கூடாது, அறுவடை செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. என்ன எல்லா பாதையும் ரோம் நோக்கின்னு சொல்கிறப்ப அந்த ரோம் சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை. சூரியன் அஸ்தமனிக்காத சாம்ராஜ்யம் சொல்கிறக்கூடிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை. சீன சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை. இப்படி நிறைய இருக்கு வரலாறு. உங்களுக்கும் ஒரு நாள் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நன்றி சார். பல கேள்விகள் தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.